நவீன் கிளம்புறாரு ஹம்பிக்கு. நாங்கள் ஒரு லெஃப்ட் எடுப்பார், நாங்கள் ரைட் எடுக்கிறோம் மைசூருக்கு. கேரளா ரைடர் ஃபுல்லி லோடட் ஹிமாலயன். ஃப்ரண்ட்டில் ஃபாக் லாம்பர், ஜெரி கேன், பவர் ரேஜ் எக்ஸாஸ்ட்னு நினைக்கிறேன். ஃபுல்லாக ஒவ்வொரு ஜங்ஷனும் எலெக்ஷன் செக் போஸ்ட்டு. கேஷ் இருக்கா, அது இருக்கா, இது இருக்கான்னு கேட்டுகிட்டே இருக்காங்க. எஸ்பெஷலி ஃப்ரம் F5ToRide. Hello world, good morning my dear friends. Day 3 from Coorg. This is Rajesh here from the channel F5ToRide. கூர்கிலேருந்து கிளம்பியாச்சு, ரைட் டுவர்ட்ஸ் சென்னை. டோட்டலாக 762 கிலோமீட்டர்ஸ் இதுவரைக்கும் கவர் பண்ணியிருக்கோம். ஸோ 14,338 கிலோமீட்டர்ஸில் ஸ்டார்ட் பண்ணுறேன். த டைம் இஸ் 11:45 AM ஃப்ரம் கூர்க். இன்றைக்கி நான் டைரெக்டாக சென்னை போக போகிறதில்ல. We are going to stay back in stop in Krishnagiri. இங்கேருந்து கிருஷ்ணகிரி 1 2 3 4 5 6 hours, 350 கிலோமீட்டர்ஸ். ஸோ ஈவினிங் அங்கே போயிட்டு அங்கே ஹோட்டல் புக் பண்ணியாச்சு. அங்கே போய் ஸ்டே பண்ணிவிட்டு tomorrow early morning again we will start to ride to Chennai. பயங்கர டெம்பரேச்சர், இன்ஜின் டிகிரி ஷோயிங் 40, இங்கே வந்து 32 அவுட் சைட் டெம்பரேச்சர். 34 to 36 வரைக்கும் வரும் கிருஷ்ணகிரி போகிறதுக்குள்ளே. ஈவினிங் 4 to 5 the peak cover. இதில் வந்து நவீன் வேறு ரூட்டில் கிளம்பிடுவார். ஸோ நானும் சுரேந்தர் மட்டும்தான் ஹெட்டிங் டுவர்ட்ஸ் மைசூர். இங்கே பாருங்கள், எல்லா அனிமல்ஸையும் செஞ்சு வச்சுருக்காங்க. ரியலிஸ்டிக்காக இருக்குது. திஸ் இஸ் ஆல்மோஸ்ட் நியர் டு குஷால் நகர். நவீன் கிளம்புறாரு ஹம்பிக்கு. நாங்கள் ஒரு லெஃப்ட் எடுப்பார், நாங்கள் ரைட் எடுக்கிறோம் மைசூருக்கு. ஓகே பார்ப்போம்டா. மீட் யூ சூன். தண்ணி குடிச்சிக்கிட்டேன். Departing from our group towards Hampi. அங்கே தான் இப்போ அவர் ஸ்டே பண்ணிகிட்ருக்காரு. அவருக்கு ஒரு 8 hours ஆஃப் ஜேர்னி. கிளம்பிட்டார். நம்ம இப்போ மைசூர் டுவர்ட்ஸ் மைசூர் ஒரு 80 கிலோமீட்டர்ஸ் இருக்கும் இங்கேருந்து. ஸோ போக போக கண்டினியூ பண்ணுறேன். கேரளா ரைடர் ஃபுல்லி லோடட் ஹிமாலயன்.
ஃப்ரண்ட்டில் ஃபாக் லாம்ப்பு, ஜெரி கேன், பவர் ரேஜ் எக்ஸாஸ்ட்னு நினைக்கிறேன். மாடிஃபைடு எக்ஸாஸ்ட்டு. ஃபுல்லாக ஒவ்வொரு ஜங்ஷனும் எலெக்ஷன் செக் போஸ்ட்டு. கேஷ் இருக்கா, அது இருக்கா, இது இருக்கான்னு கேட்டுகிட்டே இருக்காங்க. கஷ்டப்பட்டு காலையில் ரூம் விட்டு கிளம்புறதுக்கு முன்னாடி பேக் பண்ணோம் பேகை. கழட்டி காமி ஆடா பாவிகளை கழட்டி ஒரு பேக் செட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் கேஷ் இருக்கா, கற்றுக்கிட்டா கேஷ் இருக்கான்னாங்க. இல்லை இன்னும் 50,000 மேலே கேஷ் வச்சுருக்கேன்னாங்க. இல்லை இன்னும். சரி போங்க. நாங்களாவது பரவாயில்ல. பின்னாடி இன்னொரு ஹிமாலயன் வருது, ஃபுல்லி லோடடு. இங்கே தான் ஒரு 2 நாளாக சுற்றிட்டு இருக்கோம். இப்படி செக் பண்ணான்னு இருக்கும். நிறையா மேபி சண்டே ரைடுக்கு போகிறாங்கன்னு நினைக்கிறேன். மத்தியானம் போயிட்டு சாயந்தரம் இறங்கிடுவாங்க. இவங்களாம் எவ்வளோ லக்கி இல்லை, இங்கே இருக்காங்க. 100-200 கிலோமீட்டர்ஸ் அழுத்துனாங்கன்னா ஒரு நல்ல பிளேஸ் திரும்ப வந்துடலாம். அன்றைக்கி நம்ம தான் சென்னையிலேருந்து முக்குன்னு முக்குறோம். மினிமம் 450 கிலோமீட்டர்ஸ் போகணும். ஏற்காடு போகணுனாலே 380 or 400 ஆகுது கிலோமீட்டர்ஸ். டைம் இப்போ 1 o'clock ஆகுது. இது வரைக்கும் 66 கிலோமீட்டர்ஸ் கவர் பண்ணியிருக்கோம். ரைட் பண்ண கிளைமேட் ஒன்றும் தெரியல. வண்டி ஏதாவது டிராஃபிக்கில் நிறுத்திட்டோம், அவ்வளோதான். ஃபுல்லாக ஸ்வெட்டாக ஆரம்பிச்சிருச்சு. காலையில் ஒரு 6 o'clock நான் எழுந்திரிச்சிட்டேன். எந்திரிச்சு ரூம்லேருந்து வெளில வந்து பார்த்தா ஃபுல்லாக அந்த சைடு சன்ரைஸ் பார்க்கலான்ட்டு. ஏன்னா ரூம்லேருந்து எனக்கு மவுண்டைன், அதுக்கு மேலே வந்து நேற்று பார்த்தோம் சன்ரைஸை. இன்றைக்கும் பார்க்கலான்ட்டு எந்திரிச்சு வரேன், ஃபுல்லாக கவர் ஆகிருக்கு. க்ளவுட்ஸ் தான், மிஸ்ட். ஒன்றுமே தெரியல. ரூம் பால்கனி வரைக்கும் இருந்தது, ஒன்றுமே தெரியல. பக்கத்து பில்டிங் கூட தெரியல. ஒரு 7 மணிக்கு மேலே சன் வந்து மூன் மாதிரி ஒயிட் கலரில் தெரிஞ்சிது பிஹைண்ட் த க்ளவுட்ஸ், மிஸ்ட். அதை பார்த்துட்டு அப்படியே காஃபி போட்டு குடித்தோம். குடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் பேசிட்டு ஒரு 9:30 போல் போய் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டோம். 10:30 ஆயிடுச்சு. ட்ரெஸ்அப் பண்ணிவிட்டு லக்கேஜெலாம் டை பண்ணிவிட்டு பைக்கில் கிளம்புறதுக்கு 11:30, கரெக்டாக 11:30. யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் என்னை இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணலாம். நான் லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். த சேம் சேனல், மை ப்ரொஃபைலில் மை இன்ஸ்டாகிராம் ஐடி இஸ் as same as my YouTube சேனல் நேம் F5ToRide. ஃப்ரீக்வெண்ட்டாக போஸ்ட் போடுவேன், நீங்கள் மறக்காமல் அதையும் போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க. மேபி நான் இந்த vlog இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். no point of recording the same thing again and again. ஏன்னா இதே தான் மைசூர், பெங்களூர், ஓசூர், கிருஷ்ணகிரி அதே ரூட்டு. ஆனால் பயங்கர சன்னியாக வேறு இருக்குது. Hello world, good day my dear friends. This is Rajesh from F5ToRide. கூர்கோட லாஸ்ட் டே. கிருஷ்ணகிரியிலேருந்து கிளம்புறோம். டைம் இஸ் 3:07, almost 3:10 AM Monday morning.
ஒரு பிஃபோர் 8 ரீச் பண்ணிடலாம் ஹோம். கிளம்புகிறோம். $243 or 45 kilometers இங்கேருந்து சென்னைக்கு கிளம்பியாச்சு. நேற்று ஆல்மோஸ்ட் 6:30க்கு தான் வந்து ரீச் ஆனோம். பயங்கர வெயில். ஆனால் எக்ஸ்பிரஸ்வே பிரித்து மேய்ஞ்சிட்டோம். 110 தான், 110 கான்ஸ்டண்ட்டாக. அதுக்கே வந்து ஹிமாலயனோட இன்ஜின் டெம்பரேச்சர் ஹீட் வந்து 52 டிகிரி ரீச் ஆச்சு. ஐயோ இதுக்கு மேலே முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு ட்ரிங்க்ஸ் பிரேக் போட்டு. இன்னொரு பயம் என்னென்னா, எக்ஸ்பிரஸ்வே முடிச்சுட்டு அந்த நைஸ் ரோடு, அந்த நைஸ் ரோட்டில் கொஞ்சம் டிராஃபிக் இருந்தது. எக்ஸ்பிரஸ்வேல சான்ஸே இல்லை. நம்ம டிராஃபிக்னால் மூவிங் டிராஃபிக் தான். ஆனால் எல்லோரும் ஆஃப் லேன் ஆன் லேன் மாற்றி மாற்றி ஓட்டிகிட்டு வந்தாங்க. செம்ம ரிஸ்க்கு தான் எக்ஸ்பிரஸ்வே. நைஸ் ரோட்டில் கொஞ்சம் டிராஃபிக் இருந்தது. அதுக்கப்புறம் பெங்களூருக்குள்ளே வரணுன்னா நைஸ் ரோடு முடிச்சுட்டு டிராஃபிக்காக இருக்குமோன்னு நினச்சா, சண்டே ஈவினிங்கா டிராஃபிக்கே இல்லை, ஃப்ரீயாக இருந்துச்சு அந்த ரோடு. அப்படியே அழுத்தி ஓசூர் கிருஷ்ணகிரிலாம் கொஞ்சம் கிளைமேட்டும் டவுன் ஆகிடுச்சு, நல்லா இருந்தது. அப்படியே அழுத்திட்டு வந்தாச்சு. பயந்தது எல்லாம் பெங்களூர் டிராஃபிக்கு. அது வந்து அதிலேருந்து தப்பிச்சிட்டோம். டிராஃபிக்கே இல்லை. இங்கே தான் கொஞ்சம் கொஞ்சம் டிராஃபிக் இந்த மாதிரி தான் இருந்தது ரோடு. காலை 4:30 மணி. வேலூர் தொகுதியில் இருந்து vlogging பண்ணி கொண்டிருக்கிறோம். இன்னும் 130 கிலோமீட்டர் கடக்க வேண்டியிருக்கிறது. 110 கிலோமீட்டர் வந்து இதுவரை கடந்திருக்கிறோம். டைம் 5:43. ராணிப்பேட்டை தாண்டி வந்துட்டுருக்கோம். ராணிப்பேட்டை தாண்டினதுக்கப்புறம் வர ரோடு தான் மோசமாக இருக்கு. இப்போதான் சன் ரைஸ் ஆகுது. ரைஸ் ஆகலை இன்னும். சன்லைட் வெளியில் வந்துருக்கு. இன்னும் மூன் தெரியுது. அது பேர்ட்ஸ் அழகாக பறந்து போகுது வி ஷேப்பில். ஸ்ரீபெரும்புதூர் ஏரியா என்னைக்கு தான் ரோடு போட போகிறாங்களோ தெரில. என்னென்னமோ பண்ணுறாங்கப்பா ரோட்டை. இங்கெல்லாம் பாருங்க அப்பா, ஃபுல் பனி, ஃபுல்லி கவர்டு. இந்த சைடு ஃபுல்லாக காலையில் இப்படி இருக்குது. ஏர்லி மார்னிங் தான் இப்படி இருக்குது. ஆஃப்டர் 8 எல்லாம் காணாமல் போயிடுது. புஷ்
மெல்ட் ஆகிடுது, எவாப்ரேட் ஆகிடுது. இங்கே நல்லா இருக்குது டெம்பரேச்சர். இப்போ பாருங்கள், ஒன்றுமே தெரில. ஓ மை காட், எப்பா இந்த ரணகாலத்திலும் ஒரு குதூகலம்னாங்களே, அந்த மாதிரி தான். அங்கே பாருங்கள், சன்ரைஸ் ஆகிட்டுருக்கு. சூப்பராக இருக்குது. கோல்டன் ரெட் ரெட் காமிக்கிறேன். சன்ரைஸை ரசிக்க விட மாட்டாங்களே. எங்கே பாருங்க, எப்படி இருக்கு பாருங்க. ஃபுல் சர்க்கிள் ரெட்டு. பா, ஹோலி மோலி, சூப்பர் மூன்றாங்களே. இது பாருங்க, கோல்டன் சாண்ட். Especially from F5ToRide. இவன் இன்னும் கொஞ்ச நேரம் தான் அழகாக இருப்பான், அதுக்கப்புறம் அக்ரெசிவாக மாறிடுவான். இங்கெல்லாம் நல்லா பனி தெரியுது. அவன் வந்தவொடனே எல்லாம் சலுக்குன்னு காணாமல் போயிடும். இந்த எலி கூட்டம் இருக்கும், பூனை வந்தவொடனே தெரிச்சு ஓடிடுமே, அந்த மாதிரி பனியெல்லாம் ஓடிடும் சன் வந்தவொடனே. இதுவும் ஒரு ஷார்ட் ட்ரிப் தான். 3 டேஸ்க்கு கூர்கெலாம் சான்ஸே இல்லை. இதுக்கப்புறம் பைக் ரைடுங்கிறது சம்மர்லாம் முடிஞ்சு அதுக்கப்புறம் தான் எங்கேயாவது பிளான் போடுவோம். தவிர இதுக்கு நடுவில் நோ பைக் ரைட். ஓகேங்க, நான் இந்த வீடியோவை இதோடு எண்ட் பண்ணிக்கிறேன். சுரேந்தருக்கு பை பை சொல்லிக்கலாம். சொல்லிவிட்டு நம்ம அப்படியே கிளம்பலாம் வீட்டுக்கு. நெக்ஸ்ட் ட்ரிப்பில் பார்க்கலாம். நைஸ் ட்ரிப். பாய் பாய் சொல்லிடுங்க. இதில் சொல்லிடுங்க பாய். பாய். தேங்க்யூ சுரேந்தர். Thank you for watching. Any comments or any suggestions regarding my videos, comment பண்ணுங்க, subscribe பண்ணுங்க, Instaல follow பண்ணுங்க. பார்க்கலாம். Bye bye. This is Rajesh signing off from F5ToRide along with the sun. Bye. That's all, folks.